இதோ பாருடா, இங்க என்னமோ என்னை அணைத்து முத்தம் கொடுத்தது போல பேசுற. அடிக்காததுதான் குறை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடி விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. எங்க அத்தை சரியான ரவுடி ரங்கமணியை தான் பெத்து வச்சு இருக்காங்க. ஆதவன் திருப்பி கொடுக்க நிவேதா பொறுமையை இழுத்து பிடித்து திரும்பி திருப்பி சொல்றேன். வார்த்தை விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கவே அவன் ஏன் திருப்பாம நேராவே சொல்லு. இவளை இப்படி சீண்டுவது தனி கிக்காக தான் இருக்கு. உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். பல நாள் கழித்து பழைய உற்சாகம் திரும்பியது போல உணர்ந்தான். நிவேதா மனதில் ஐயோ கடங்கார கொல்றானே, எந்த ஆசையும் மனதில் வைத்து குழப்பிக்க கூடாது என்று தெளிவாக இருந்தாள். அதை அவனுக்கு உணர்த்திவிடும் நோக்கத்தில் வேண்டாம், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குழந்தைகள் இல்லாமல் ரோஜா உங்களை கல்யாணம் செய்திக்க சொல்லி இருந்தா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன். என் காதல் என்றோ செத்து போச்சு. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இந்த குழந்தைகளை தவிர வேறு எதுவும் இல்ல. ஊருக்கு வேண்டுமென்றால் உங்க மனைவியா இருக்கலாம். நம்மை பொறுத்தவரை குழந்தைக்காக தான் இந்த வாழ்க்கை. இவர்கள் மட்டும் இல்லை என்றால் எங்க அப்பா அழைத்த போதே சென்று இருப்பேன். நீங்க என்னிடம் நமக்குள் வேற எதையாவது என்றாவது கற்பனை இருந்தால் என்று மென்று முழுங்க ஆதவனுக்கு சிரிப்பு வந்தது. ஒரு போதும் கட்டிலில் பொண்டாட்டியா இருக்க முடியாது. புருஷன் பொண்டாட்டி உறவு எண்ணம் இருந்தால் அழித்திடுங்க. சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் திணறினாள். அது அவனுக்கு புரிந்தது. அவனை பார்க்காமல் மனைவியா ஒரு போதும் அது எல்லாம் முடியாது. உங்க விஷயத்தில் நான் எப்பொழுதும் தலையிட மாட்டேன். ஆதவன் அவளையே பார்த்தபடி அது போல நீயும் இருடா, சொல்லாமல் சொல்ற. குட். அவன் மேல பேச விரும்பாமல் செல்போனில் அவனுக்கு பிடித்த இளையராஜா பாடல் பாட விட்டு கூடவே பாடினான். நல்லாவே பாடினான். மெல்ல பாடல் பாடி முடிக்க குழந்தை நன்றாக தூங்கியிருந்தது. திரும்பி பார்க்க நிவேதாவும் குழந்தை போல தூங்கியிருந்தாள். அவளும் அவனுக்கு சிறு குழந்தையாக தான் தோன்றினாள். அவள் நிலையை நினைத்தால் அவனுக்கு பாவமாக தான் இருந்தது. பாவம், சின்ன பெண். ரோஜா பேச்சை கேட்டு இவள் வாழ்க்கையை பால் செய்து விட்டானோ. இந்த கல்யாணத்தில் இவளுக்கு இஷ்டம் இல்லையா? உடனே அவன் மனசாட்சி 2 குழந்தைக்கு தகப்பமான உன்னை கட்டிக்க இனிக்குமா என்ன? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்ல ஒரு நொடி போதும். என்னை எனக்காக நான் எப்படி இருக்கேனே அப்படியே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு என் குழந்தைகள் தான் முக்கியம். என்னுடன் இருந்தால் 2 குழந்தைகளுக்கும் தாய் கூடவே 2ஆம் தாரம் பட்டம். ஹீரோ போல ராம்கி காத்து கொண்டு இருக்கும்போது என்னுடன் நடந்த திருமணம் கசக்கத்தான் செய்யும். என்னதான் ரோஜா மீது இவளுக்கு பிரியம் இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவசியம் இல்லையே. அதுவும் குழந்தைகளையும் என் பேராசையால் நிவேதாக்கு துரோகம் செய்து விட்டேன். நான் செய்தது எனக்கு சரி. ஆனா நிவேதாக்கு அவள் தான் தெளிவா சொல்லிட்டாளே, குழந்தைக்காக தான் என்னை சகித்துக் கொள்ள போகிறான் என்று. அவனுக்காக அங்கு இருக்கவில்லை என்று சொல்லாமல் சொல்லியதை எண்ணி வருந்தினான். மனதில் கோபமாக அப்படி ஒன்றும் இவள் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். யார் இருக்க சொன்னது? இறக்கும் தருவாயில் ரோஜா விருப்பத்தை நிறைவேற்ற துடித்த எனக்கு உயிருள்ள நிவேதா எண்ணத்தை படிக்க கேட்க தவறிவிட்டேனே. கத்தி முனையில் கேள்வி கேட்டால் நிவேதாவால் என்ன சொல்ல முடியும்? ரோஜாக்காக குழந்தைக்காக சம்மதம் சொல்லி சொன்னனே தவிர ஒரு வார்த்தை கூட உனக்கு சம்மதம் கேட்கவில்லையே. இந்த கல்யாணம் ரோஜா ஆசைக்காக மட்டும் நடந்ததல்ல, உன் அடிமனதில் ஆசையால் தான் நடந்தது. இதுவே ரோஜா வேற பெண்ணை கை காட்டியிருந்தால் சரி என்று சொல்லி இருப்பாயா? முன்பு என்னை காதலித்தவள் தானே என்று நினைக்க குழப்பத்தில் தலையை தாங்கி அமர்ந்து கொண்டான். நிவேதா அவள் மாமன் மகன் ஆதவனை தான் காதலித்தாள் தவிர 2 குழந்தைக்கு தகப்பனான மனிதனே இல்லையே. அவள் என்னை காதலித்தாள் என்று ராம்கி போதையில் பிதற்றியதுதானே. உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவளுக்கும் ராம்கிக்கும் ரெஜிஸ்டர் திருமணம் நடந்தது சொன்னது பொய். அவள் அப்பா பெயரை தான் நிவேதா ராம் என்று ராம்கி மாற்றி சொல்லி இருக்கான். பிடிக்க என் நிவி எனக்கு மட்டுமே சொந்தம். எத்தனை சந்தோஷம் கண்டேன். இதே போல அவளுக்கு நான் மட்டுமே சொந்தமானவன்னு நினைப்பை என்னால் கண்டிப்பா கொடுக்க முடியாது. நான் என்றால் ரோஜாவின் கணவன், 2 குழந்தைக்கு தகப்பன். இது காலம் முழுதும் தொடரதான் செய்யும். ஐயோ, எவ்வளவு பெரிய குற்றம், மன்னிக்க முடியாத தவறு. சபையில் பிரகாஷ் கேட்ட போது உரைக்காதது எல்லாம் அப்பொழுது உரைத்தது. அவர் ஊருக்கு மோசமானவர் என்றாலும் பெண்ணுக்கு நல்லது செய்யணும்னு தானே துடித்தார். அப்பாவே அவருடைய இவளை அனுப்பி இருக்கணுமோ? மன்னிக்க முடியாத குற்றம். உடனே ஆனா சரி செய்ய முடியாதது இல்லை. இத்தனை நாள் எதையும் யோசிக்காத மூளை ஓவர் டைம் போட்டு யோசித்தது. செய்த தப்பை சரி செய்ய ராம்கியை தொடர்பு கொண்டான். ராம்கி என்ன சொல்லியும் ஆதவன் கேட்கும் மனநிலையில் இல்லை.
ராம்கி அன்றே நிவேதா காதலை பற்றி ஆதவனுக்கு சொல்லி இருக்கணுமா? ரோஜா வாழ்க்கை என்று பார்த்து சொல்லாமல் விட்டது தப்போ? நிவேதா காதல் ஒரு புறம் இருந்தாலும் அவள் அன்னைக்கு செய்த சத்தியத்தால் தான் சாகும் தருவாயில் ரோஜா கேட்டவுடன் எதையும் யோசிக்காமல் ஆதவனை ஏற்று அவன் கையால் தாலி வாங்கி கொண்டாள். ராம்கி சொன்னாலும் பிடிவாதமாக இருக்கும் ஆதவனிடம் என்ன சொல்லி விளக்க அவனுக்கு புரியவில்லை. நிவேதா சம்மதம் இல்லாம எப்படி அவள் காதலை சொல்ல என்று ராம்கிக்கு தயக்கம். இப்போ நடு மனநிலையில் இப்படி இருக்கு என்று கூட தெரியாதே. குழப்பமான மனநிலையில் ஆதவன், எனக்கு அவள் வேண்டாம் ராம்கி, உடனே அழைத்து சென்று விடு, எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி தருகிறேன், நடந்ததை கேட்ட கனவா நினைத்து மறந்துட சொல்லு என்று வெளியே வீராப்பா கூறினாலும் நெஞ்சில் ஓரத்தில் வலி, ஏனோ தோன்ற உணர்வு. போராடி பார்த்த ராம்கி ஒரு கட்டத்தில் நிவேதாவை பத்திரமாக பார்த்துக்க சொல்லி சீக்கிரம் வருவதாக வாக்கு கொடுத்தான். நிவேதாவா ஆதவனிடம் என்றும் அவளா அவள் காதலை சொல்ல போவது இல்லை. ராம்கிக்கு உறுதியாக தெரியும். அவனே நேரில் சென்று பேசினால்தான் வேலைக்கு ஆகும் என்று ராம்கி அதற்கான வேலையில் இறங்கினான். ஆதவன் இவள் ஏன் அவள் அப்பா பிரகாஷ் கூப்பிட்ட போதும் போகவில்லை? அம்மா தடுத்திருப்பாங்களோ? பிரகாஷ் பேசியதை எண்ணி கோபமாக, என் குழந்தைகளை என்னால் பார்த்துக்க முடியும், யார் உதவியும் தேவையில்லை, தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இருந்து நான் வளர்த்துக்கிறேன், நான் அந்த ராம்கியை கல்யாணம் செய்து கொள்ளட்டும், எங்களுக்கு இவள் வேண்டாம், இவள் வழியை பார்த்து கொண்டு போகட்டும், என்னால் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் என்று விடிய விடிய கோபமாக அதையே உருப்போட்டு கொண்டான். எடுத்த முடிவின் விளைவால் அவன் உடம்பின் வலியை பொருட்படுத்தாமல் குழந்தையை அவனையே பார்த்து கொண்டான். காலையில் புத்துணர்வாக விழித்த நிவேதா அவள் வேலைகளை முடித்து ஆதவன் அறைக்குள் தயங்கியபடி நுழைந்தாள். குழந்தையை அணைத்தபடி தூங்கிக் கொண்டு இருக்கும் ஆதவன் அழகை கண்டு இமைக்க மறந்து அந்த காட்சியை உள்ளத்தில் பொக்கிஷம் போல் பாதுகாத்து வைத்தாள். என்றோ கனவு கண்ட காட்சி கண்முன் படமா இருக்க அந்த தருணத்தை ரசித்தாள். ரோஜா கொடுத்த வாழ்க்கையை எண்ணி அவளுக்கு நன்றி சொல்லாத கணமே இல்லை. அன்று ரோஜாக்காக தான் ராம்கியை திருமணம் செய்யும் முடிவு செய்தாள். இன்று ரோஜாக்காக தான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாள். விதியின் விளையாட்டை நினைத்து பெருமூச்சு விட்டாள். அவள் திரும்பும் வேளையில் குழந்தை அழ ஆரம்பித்தது. ஆதவனுக்கு முதலில் என்ன நடக்குது என்றே புரியவில்லை. கண் விழித்தவுடன் நிபி அன்று பூத்த புது மலர் போல சிரித்தபடி அவன் அருகில் முன்னேற இமைக்க மறத்தான். இயல்பாக வந்து அவனை உரசி குழந்தையை தூக்கும் போது அவள் மீது இருந்து வரும் பிரத்யேக நறுமணத்தில் மயங்கினான். விடிய விடிய போட்ட திட்டமெல்லாம் வீண். இவளை பார்த்தவுடன் கோபமெல்லாம் எங்கோ போய் ஒளிந்து கொள்ளுமோ? குளித்து புத்துணர்வாக இருக்கும் புன்னகை முகத்தை மனதில் நிறைந்து அந்த தருணத்தை ரசித்து அப்படியே கண் மூடினான். அதை பார்த்த நிவேதா பாவம் இரவு முழுவதும் தூங்காமல் இவளை பார்த்து கொண்டு சலிப்பா இருக்கும் என்று சத்தம் இல்லாமல் மகளுடன் வெளியேறினாள். பட்டம்மா சொன்ன வேலையால் வந்தவுடன் குழந்தை பொறுப்பை எடுத்துக்கொண்டாள். அதுவரை தடுமாறியவளும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆதவன் எழுந்து கிளம்பி வந்தவுடன், உங்களுக்கு கால் வலி எப்படி இருக்கு? குட்டி விடிய விடிய அழுதாளா? எப்படி சமாளிச்சீங்க? என்னை எழுப்பி இருக்கலாமே. அப்பவே கத்தி கூப்பாடு போட்டாளே. பாட்டி வேலம்மா, ஏண்டா நான் தூங்காம தான் விழித்து இருந்தேன், என்னை அழைத்து இருக்கலாமே. இரவு முழுதும் கண் அசராமல் நீ ஒருத்தனே இந்த உடம்பை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டாயா? என்ன அவசியம்? அவன் அண்ணி தேவியும் ஒத்தாசைக்கு தானே நாங்க இருக்கோம், நீங்களே எதற்கு சிரமப்படுறீங்க? கூறவே, இதில் என்ன அண்ணி கஷ்டம்? என்னால் யாருக்கும் கஷ்டம் வேண்டாம், பழக பழக சரியாகிவிடும். அருகில் இருந்த நிவேதாக்கு மட்டும் கேட்கும் குரலில், என் பாரத்தை யார் மீதும் சுமத்த விரும்பவில்லை, நானே சுமந்து கொள்கிறேன், என்னைய தொல்லை செய்யாமல் என் உயிரை வாங்காமல் அவங்க வழிய பார்த்து கொண்டு இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி போனா நிம்மதியா இருப்பேன் முணுமுணுத்தான். நிவேதாக்கு முதலில் என்ன சொல்ல வரானு என்றே புரியவில்லை. அவங்க அண்ணி பாட்டியை சொல்றானா இல்ல என்னையா? அவங்களே என்றால் சத்தமா கூறியிருப்பானே, என்னதான் சொல்லி இருக்கான்? என்ன கொழுப்பு! கோபம் சுர் ஏறவே, இவனை ஏதோ செய்து ஆகணுமே. அந்த நேரம் பார்த்து பாட்டி அவன் உடம்பு வலிக்கும் கயசாயம் எடுத்து வந்தாள். பாட்டி, முத்தம்மா, பாப்பாக்கு குளிக்க ஏதோ வேணும்னு சொன்னாங்க, அது என்ன சொல்லுங்க என்று திசை திருப்பி ஆதவனுக்கு வேகமாக கஷாயத்தை அனுப்பி வைத்தாள். அவன் கஷாயத்தை பார்த்தவுடன், இந்த பாட்டி ஊருக்கு துரத்தினால்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும்னு திட்டி வழக்கம் போல முகத்தை சுழித்து குடித்து முடித்தவுடன், இதில் 5 பேதி மாத்திரை மட்டும்தான் கலந்து இருக்க, என்னிடம் வச்சுக்காதீங்க என்று கண்ணாடி டம்ளர் அடியில் மிரட்டி
எழுதி ஒட்டி இருந்தது. அதை படித்த உடனே அவனுக்கு வயிறு கலக்க ஆரம்பித்தது. கஷாயம் எடுத்து வந்த ராணியிடம் யார் கொடுத்தா கேட்டதுக்கு, சின்ன அண்ணிதான் அண்ணா, பாட்டி வரத்துக்கு எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. நிவேதா, ஒரு மாத்திரைக்கே ஒரு நாள் முழுவதும் பாத்ரூமில் இருக்கணும். இதில் 5 அலறி வாந்தி வந்தால் தேவலையே. பாத்ரூமுக்கு ஓடாத குறையாக வேகமாக சென்றான். மறைந்து இருந்து இதை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவள், இவருக்கு இந்த காலை வைத்து இந்த ஓட்டம் அவசியமா என்று என்று கண்ணில் நீர் வர குலுங்கி சிரித்து கொண்டு இருந்தாள். இவனுக்கு பாவம், பார்க்காமல் நிஜமாகவே கலந்திருக்கணும், அப்ப தெரிந்திருக்கும். தாலி கட்டும்போது சம்மதமான கேட்பதை விட்டு இப்ப வந்து எம் பாரம் ஊர் பாரம் என்று என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டு எப்படி இப்படி மனசாட்சி இல்லாம பேச முடியுது? நிவேதா சும்மாதான் விளையாடி இருக்கான்னு தெரிந்தவுடன் கோபமாக என்னிடம் சிக்காமல போவான், அப்ப பாத்துக்கிறேன். பற்களை கடித்தான். முதலில் இவளை துரத்துறேன், அப்பதான் நிம்மதியா இருப்பேன். காலையில் இருந்தே ஆதவன் நிவேதாவுடன் எரிந்து விழுகவே அவனிடம் பேசவே பயந்தாள். செய்யறதெல்லாம் செய்துட்டு இவருக்கு என்ன கோபம்? அவளை அங்கு இருந்து கூடிய சீக்கிரம் துரத்தணும் என்று ஆதவன் கோபமாக, எப்ப கிளம்புற? உன் உதவி இங்க யாருக்கும் தேவையில்லை. நர்ஸுக்கு சொல்லியாச்சு, அவங்களும் வந்துடுவாங்க. நீ உடனே கிளம்புனா நல்லது. நான் அப்பா அம்மாவிடம் சொல்லிக்கிறேன். இன்றோடு எல்லாம் முடியட்டும். போதும், நான் செய்த தப்ப மன்னிச்சிடு. அதற்கு நானே பரிகாரம் தேடுறேன் என்று சிடுசிடுக்கவே, நர்ஸ் இருந்தாலும் நல்லதுதான். நான் ரெடி ஆயிட்டேன். அத்தைக்கு நீங்களே சொல்லிடுங்க, சீக்கிரம் போகலாம். வேண்டும் என்கிற எல்லாத்தையும் இரவே எடுத்து வச்சுட்டேன். பல நாள் கழித்து இன்றுதான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க சொல்வது போல இன்றோட மொத்தமா தலைமுழுகிடலாம். பட்டது எல்லாம் போதும் சாமி. இனி தப்பி தவறி கூட திரும்புவதா இல்லை. ஏனோ விடுதலை உணர்வு. உங்களுக்கு நிம்மதி, எனக்கும் நிம்மதி. முடியல சாமி, இனி கவலை இல்ல. குஷியாக சொல்ல, அவன் முடிப்பதை பார்த்து, என்ன, நான் சொல்வது சரிதானா? நிவேதா பேசுவதை கேட்டு ஆதவன் வாயடித்து நின்றான். இவளே எங்களை விட்டு போக முடிவு எடுத்துட்டாளா? இங்க இருந்து எப்ப கிளம்பி போன்னு சொல்வேன்னு காத்து கொண்டு இருந்தாலோ? எங்களை விட்டு போக இத்தனை சந்தோஷம் என்றால் நேற்றே அவள் தந்தை கூப்பிட்டவுடன் கிளம்பி இருக்க வேண்டியதுதானே? யார் இவளை கட்டாயப்படுத்தவில்லையே. திரும்புவதா இல்லையா? மொத்தமா தலைமுழுகிறாளா? இங்க இருக்க முடியலையா? எத்தனை திமிர்! நாங்க வேண்டாம் என்றால் எப்போதோ நான் கட்டின தாலியை கலட்டி கொடுத்து கிளம்பி போய் இருக்கலாமே என்று உள்ளுக்குள் புகைந்தான். அவன் கிளம்ப சொன்னாலும் தாலி குழந்தை சென்டிமெண்ட்னு தாக்கி முடியாதுன்னு சண்டை போடுவான்னு பார்த்தா, அவளே கிளம்புறன்னு சொல்ல அவன் உள்ளம் வெறுமையானது. ஏமாற்றம் அடைந்தான். அவன் தான் கிளம்ப சொன்னான்னு மறந்தான். அப்போ நேற்று மூச்சு விடாமல் பேசிய வசனங்கள் எல்லாம், இதுதான் இவள் காட்டும் பிரியமா? எல்லாம் நடிப்பா? குழந்தை வீட்டுக்கு வந்த ஒரே நாளில் ஓட்டம் பிடிக்கிறாளே என்று எக்கத்தப்பா நினைத்து ஆத்திரம் வந்தது. பாக்கியாத்தை போல இருக்கா எண்ணி சந்தோஷம் கொண்டேனே. அப்படியே அவள் அப்பா குணம். அந்த ஆளு ரத்தம் தானே இவளுக்கும் இருக்கும். அவன் நிவேதா மீது வைத்திருந்த எண்ணம் பொய்த்து போனதே. வெறுத்து போனான். இவளுக்கு இங்கு இருக்கணும்னு என்ன அவசியம்? என்னை பழிவாங்கவே இப்படி செய்கிறான்னு நினைக்க அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அழகிய மயில் வண்ண நிறத்தில் சில்க் காட்டன் புடவை அணிந்து கிளம்பி வந்தவளை கண்டு ஆதவன் மூச்சுவிட அழகிதான், மனம் ஜொல்லியது. பாட்டி வேலம்மா அவளை பூஜை அறைக்கு அழைத்து சென்று நெற்றி வருடியில் பொட்டு வைத்து பூச்சூடி, இனி தினமும் குங்குமம் வை ராசாத்தி, அப்படியே என் மக பாக்கியத்தை பார்ப்பது போலவே இருக்கு என்று வேலம்மா கண் கலங்கியது. அங்கு இருந்த அவள் அம்மா புகைப்படத்திடம், அம்மா, உன் ஆசைப்படியே அத்தா மனைவி ஆகிட்டேன், ஆசீர்வாதம் செய் அம்மா. என் வாழ்க்கைக்கு நீயே வழிகாட்டியா இருக்கணும். கண்ணை மூடி மனதுக்குள் பேசிக்கொண்டாள். அங்கே பார்த்த புகைப்படம் அவளை குழப்பமடைய செய்தது. அதை பின்னுக்கு தள்ளி டிவியை வெறித்தபடி அமர்ந்து இருக்கும் ஆதவனிடம், என்ன ஆத்தா, போகலாமா? என்ன புகைப்படம், சீக்கிரம் தெரிய வரும். பாட்டி வேலம்மா அங்கே இருந்த தைரியத்தில் அவன் அருகே சென்று தலை கை காயத்தை வருடி, இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி கொண்டு வருகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் முழுதா குணமாகிவிடும். இப்போ கிளம்பலாமா? சீக்கிரம் கிளம்புறேன்னு சொன்ன பிறகு என்ன நாடகம்? அவன் முறைக்கவே, என்ன ஆத்து சார்,
மருந்து கலக்காமலே உங்க அடிவயிறு கலக்கிடுச்சு போல. முகம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னிடம் வச்சுக்காதீங்க. உங்களுக்குள் தான் கஷ்டம். இந்த விளையாட்டு நல்லாதான் இருக்கு தான் என்று அவனுக்கு மட்டும் கேட்கும்படியாக கிசுகிசுத்து கண்ணடித்தாள். எப்படி இவளால் இத்தனை இயல்பா இருக்க முடியுது? எங்களை விட்டு பிரிய போறோம்னு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? இவளுக்கு எதற்கு கவலை? இவள் என்ன குழந்தைகளை பெற்ற தாயா, இல்ல என்னை காதலித்து மனம் புரிந்தவளா? எதுவும் இல்லையே. அப்புறம் எதற்கு வருத்தப்பட போறா? குழந்தைகளை பெற்ற தாயே அவர்களை பற்றி நினைக்காத போது இவளுக்கு மட்டும் எதுக்கு அக்கறை? இவள் நாடகம் தெரியாமல் பாட்டி வேற பூவு பொட்டு என்று பல்லை கடித்தான். மருத்துவமனையில் குழந்தைகள் அருகிலேயே தவம் இருந்தது எல்லாம் பொய்யா, வேஷமா? கண்டிப்பா இருக்காது. தாய் அன்பிலே பார்த்து கொண்டது நிஜம்தான். மனம் கூக்குரல் இட்டது. வேண்டாம், எங்களை விட்டு எங்கேயும் போகாதே, எங்களுடனே இருந்து விடு என்று வாசலை நோக்கி செல்லும் அவள் கையை பிடித்து கெஞ்ச துடித்த மனதை அடக்கினான். வாசல் கதவருகே சென்று, நீங்க வரவில்லை என்றால் நானே கிளம்பி விடுவேன். எனக்கும் வண்டி ஓட்ட தெரியும். முத்தம்மா, பாப்பாவை பத்திரம். பாட்டி, சீக்கிரம் வந்துடுவேன். எல்லாம் எடுத்துட்டேன் பாட்டி. தேவி அக்கா, ஆரத்தி ஏற்பாடு செய்து வைங்க. அத்தான், சீக்கிரம் போகலாம். அவனை தள்ளாத குறையாக கிளப்பினாள். அத்தான் சொல்வதை நிறுத்து. போதும் உன் வேஷம். சரிடா ஆதவா, போகலாமாடா? கிளம்புடா, மணி ஆச்சுடா. என்னடா முடிக்கிற என்று வார்த்தைக்கு வார்த்தை டாப் போட அவளை குதறிவிடும் வேகத்தில் அருகில் முன்னேற அங்கே வந்த பாட்டி காதில் தெளிவா விழ, அடியே அல்லிராணி, உங்க அப்பனை போலவே உனக்கு கொழுப்புதான். என் பேரை என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? 8 சீமையும் ஆளும் ராஜாவுக்கு அவன் அப்பனே அவனை பேர் சொல்லி அழைக்க தயங்கும் போது கத்திரிக்காய்க்கு கால் கை முளைத்தது போல நீ இருந்து கொண்டு பேர் சொல்லி அழைப்பது சரியில்லை. சொல்லிப்புட்டேன். என்னதான் உன் புருஷன் என்றாலும் ஆம்பளை சிங்கடி, ஜாக்கிரதை என்று மிரட்ட, ஐயோ இவங்க இருப்பது தெரியாம வாய் விட்டுட்டேனே. முதலில் ஒழுங்கா தானே கூப்பிட்டேன், அவர் தானே சீண்டினார். உதவிக்கு ஆதவனை எதிர்பார்க்க ஒன்றும் தெரியாதது போல முகத்தை திருப்பி கொண்டான். எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இவனை அப்புறம் பாத்துக்கிறேன். பாட்டி நகர்ந்தவுடன் ஆதவன், பார்த்தாயா, ஓட்டம் பிடிக்கதான் பாக்குற. ரோஜாவுடைய இதெல்லாம் ஒத்து வராதுன்னு எத்தனை முறை சொன்னேன், கேட்டாளா? அவளா ஏதோ முடிவு செய்து என்னையும் இப்படி திண்டாட வைக்கிறா. ஆரம்பத்திலிருந்து என் வாழ்க்கையை ஆளாளுக்கு அவங்க கையில் எடுத்து விளையாடி கொண்டு இருக்கீங்க. நானும் உணர்ச்சிகள் நிறைந்த மனிதன் தானே. அது ஏன் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது? நீயே கிளம்பி போய்விடு. ஏதோ சொல்ல வந்தவளை பேச வேண்டாமல் கை கட்டி நெஞ்சில் வேதனை வலியுடன் என் வாழ்வில் இருந்து நிரந்தரமாய் கிளம்பி போகணும்னு முடிவு செய்த பிறகு நான் என்ன சொல்ல? உன் வாழ்க்கையை எப்படி வேணுமோ அமைத்துக் கொள்ளலாம். நான் குறுக்க வரமாட்டேன். இத்தனை நாள் எங்களை பொறுத்து கொண்டதுக்கு நன்றி. அம்மாவிடம் நான் சொல்லிக்கிறேன். எந்த நிலையிலும் ராம்கி உன்னை ஏத்துக்க தயார். உங்க அப்பா சொன்னாரே, உன் திருமண வாழ்க்கை இனிதாக அமைய வாழ்த்துக்கள். ஏதாவது பணம் வேணும் என்றால் என்று வெற்று செக்கு புக்கை நீட்ட நிவேதா முழித்தாள். இவருக்கு என்ன ஆச்சு? நிரந்தரமா போகணும்னு நாள் எங்கு முடிவு செய்தேன். இவனுக்கு மனைவியா இவன் குழந்தைகளுக்கு அம்மாவான பிறகு என் வாழ்க்கையை நீ எப்படி மாற்றி அமைக்க? சம்பந்தம் இல்லாம என்ன பேச்சு? எதுக்கு வாழ்த்து? இவன் என்ன குதறி எடுப்பதை பொறுத்துக்கவா? உன்னை அப்படியே திரும்பி அனுப்புறேன்னு கூடிய சீக்கிரம் ராம்கியும் வரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் உன் இஷ்டம். அதுவரை உன் வீட்டில் இருந்துக்கோ. தாங்களும் மானமுள்ள மனிதர்கள் தான். நேற்று உங்க அப்பா என்ன பேச்சு பேசினார்? நான் தான் எதையோ நினைத்து பைத்தியகாரத்தனமா என்று கையை குத்தி கொண்டான். இதில் நான் எனக்கு உனக்கும் நம்ம குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கையெழுத்து போடுறேன். நானும் என் குடும்பமும் என்றுமே உன் வாழ்க்கையில் குறுக்கே வரமாட்டோம். இப்பவே கிளம்பு. என் கண் முன்னே வராதே. இதுவே கடைசியா இருக்கட்டும். நான் உன்னை வருத்தியதை நினைத்து வருந்தாத நாள் இல்லை. என்னை மன்னிச்சிடு. எப்போவாது மன்னிப்பு கேட்கணும்னு தோணிச்சேன். இவர் அறையில் ஏதோ போதி மரம் இருக்கா என்ன? என்ன திடீர்னு நானும் உதயம்? எதற்கு இப்படி உருகி பக்கம் பக்கமா டைலாக் பேசுறாரு? நான் எதுவும் சொல்லவில்லையே. நேற்று தூக்கத்தில் ஏதாவது சொல்லிவிட்டேனா என்று குழப்பமாக அவனை ஏறிட்டான்.
ராம்கியுடன் எப்ப பேசினார்? அவனும் சொல்லவில்லை. ஏதோ கூட்டு சதி திட்டம் தீட்டுறாங்களா என்பது மட்டும் உறுதி. ஆனா ராம்கிக்கு மற்றவர்களை விட என் மனநிலை நல்லா தெரியுமே. இத அப்புறமா கவனிக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் ஒவ்வொரு கதைக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.